ஓம் சாந்தி. அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். 2 நிமிடம் ஆத்மஸ்திதியில் இருந்து நம்ம இந்த பாடத்தை தொடங்கலாம். ஓம் சாந்தி. நான் அமைதியான ஆத்மா. இதுவரை இது ஒரு பாடமாக இருந்தது. பிறகு அதை எண்ணத்தில் நான் உருவாக்க ஆரம்பித்தேன். நான் அமைதியான ஆத்மா. இந்த எண்ணமானது இப்பொழுது அனுபவமாக வெளிப்பட வேண்டும். எதை எண்ணுகின்றேனோ அதை அனுபவத்தில் கொண்டு வருவதே இந்த படிப்பின் நோக்கமாகும். ஓம் சாந்தி. நான் ஆத்மா, அமைதி ஸ்வரூபமான ஆத்மா. எனது வீடு சாந்தி தாமம். நான் ஆத்மா சாந்தி தாமத்தில் பரமாத்மாவிற்கு அருகாமையில் விதை ரூப ஸ்திதியில் எனது சுய தர்மமான அமைதியை அனுபவம் செய்கின்றேன். மனம் புத்தியின் மூலமாக பரந்தாமத்தில் எனது அமைதியின் நிலையை என்னால் உணர முடிகிறது. நான் ஆத்மா பரந்தாம வீட்டிலிருந்து இந்த பூ உலகத்திற்கு வந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டன. நான் எனது வீட்டை, எனது தந்தையை மறந்த நிலையில் இப்பொழுது பரமாத்மா என்னை மீண்டும் பவித்திரமாக ஆக்கி நான் எப்படி மேலிருந்து இங்கு வந்தேனோ அதே போல திரும்பவும் அனைத்தையும் முடித்துவிட்டு நான் வீடு திரும்ப வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஆத்மாக்களும் வீடு திரும்பியே ஆக வேண்டும். இந்த காலகட்டத்தில் நான் இருக்கின்றேன். நான் பவித்திரமாகும் பொழுதே இவ்வுலகத்தில் இருக்கின்ற எல்லா ஆத்மாக்களுக்கும் முக்தியானது வழங்கப்படும். அப்படிப்பட்ட மாபெரும் பொறுப்பானது என் தலையில் இருக்கின்றது. இதை உணர்ந்து ஒவ்வொரு கர்மத்தையும் மிகவும் சரியான சிரேஷ்டமான கர்மமாக செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. நேற்று சிஸ்டர் பிள்ளையாரோட ஆன்மீக விளக்கம் கொடுத்துருப்பாங்க. யாரெல்லாம் விநாயகர் அகவல் கேட்டிருக்கிறீங்க? சீதக்களப செந்தாமரை பூம்பாதச் சிலம்பு பலவிசை பாட பொன்னரை ஞானும் பூந்துகிள்ளாடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தெழக்கெரிப்ப பேழை வயிறும் பெரும்பார கோடும். இப்படி விநாயகர் அகவல் யாரெல்லாம் கேட்டுக்கிறீங்க? யாருக்கெல்லாம் தெரியும்? விநாயகரோட கையில் அங்குசம் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? அங்குசம்னா என்ன? அங்குச பாசமேந்தி அப்படின்னு பாட்டெல்லாம் வரும்ல. புவனேஸ்வரி கவசம் நினைக்கிறேன். இங்கே என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா,
அந்த விநாயகர் அகவலில் கூட ஒரு அழகான வரிகள் இருக்குது. தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணையின் இனிதெனக் கருளி கருவிகளொடங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து. தெவிட்டாத ஞான தெளிவும் காட்டி, அதாவது குருவடிவாகி குவலையந்தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தெனக் கருளி கோடாயுதத்தால் கொடுவினை கழிந்தே உவட்டா உபதேசம் புகட்டியன் செவியில். உவட்டா உபதேசம் புகட்டியன் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி அப்படின்னு விநாயகர் அகவல்ல வருது. விநாயகர் அகவல்ல ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணையின் இனிதெனக் கருளி இப்படி பாடியிருக்கிறோம். அப்போ விநாயகரிடமிருந்து கிடைக்கின்ற ஒரு விஷயம் என்ன? இப்போ பாருங்க, விநாயகர் அப்படிங்கிறவங்க யாரு? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க? சிஸ்டர் 2 நாள் கிளாஸ்ல எடுத்தாங்க இல்லையா விநாயகரினுடைய ஆன்மீக ரகசியம்? யாருப்பா விநாயகர்? விநாயகர் என்பவர் யாரு? நாமெல்லாம் தானே விநாயகர், நாமெல்லாம் தானே விநாயகரா ஆயிட்டு இருக்கிறோம். ஓகே. அப்ப விநாயகராகிய நாம என்ன பண்றோம்? இந்த பரமாத்மா கொடுத்த இந்த ஞானத்தை நாம படித்து மற்றவர்களுக்கும் இதை கொடுக்குறோம். அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு புகழ் பாடி இருக்கிறாங்க. உவட்டா உபதேசம் புகட்டியன் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டின்னு யாரோ பக்தர் பாடி இருக்கிறாங்க. நம்ம தானே பண்ணிட்டு இருக்கிறோம். பரமாத்மா கிட்ட இருந்து கேட்ட ஞானத்தை, இந்த தெவிட்டாத ஞான தெளிவை மற்றவர்களுக்கும் நம்ம காட்டுறோம். பரமாத்மா கொடுத்து இந்த ஞானத்தை தான் நாம் தன்மேலையும் என்ன பண்ணிக்கிறோம்? அப்ளை பண்ணுறோம். பாபா கொடுத்துருக்கிறாரு, பரமாத்மா இப்பொழுது இந்த ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. எதை கற்றுக்கொள்ளும் ஞானம்? ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம். இப்போ என்ன ஆறோம்? நம்ம போன தடவை ஸ்வமான் பார்த்தோம். என்னெல்லாம் ஸ்வமான் பார்த்தோம் ஞாபகம் இருக்குதா? சுயராஜ்ய அதிகாரி ஆத்மா பார்த்தோமா? அப்புறம் என்ன பார்த்தோம்? அப்புறம் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா. இந்த 3 ஸ்வமான பார்த்தோம். சுயராஜ்ய அதிகாரி ஆத்மானா என்ன? 5 புலன்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது. அதோடு மட்டுமல்லாமல் மனம் புத்தி சமஸ்காரத்தையும் ஆளுமைப்படுத்தும் தன்மை. அப்ப தெவிட்டாத ஞான தெளிவை காட்டுவதன் மூலமாக நான் ஷரீரம் அல்ல, நான் ஆத்மா. நான் இந்த ஷரீரத்தின் மீது ஆளுமை செலுத்தும் ராஜா, நான் அதிகாரி, நான் எஜமான். அப்ப ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்பரு கருணையின் இனிதென அழித்து, இனிதென கருளி, இன்புரு கருணையின் இனிதென கருளி. பரமாத்மாவினுடைய இன்புறும் கருணையை நாம உணர வேண்டும் என்றால் என்ன ஆகணும்? ஃபஸ்ட்டு மனசும் புத்தியும் சிதறி கிடக்கு. 5 புலன்கள் நம்மளை ஆளுமைப்படுத்திட்டு இருக்கு. நாம அடிமையா இருக்கிறோம் 5 புலன்களுக்கு. அவ பரமாத்மாவை நாம உணர முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? 5 புலன்களுக்கு நாம அடிமை. மனம் புத்தி நம் சொல் பேச்சை கேட்க மாட்டேங்குது. பரமாத்மாவினுடைய ஆஸ்தியை அடைய முடியுமா? முடியவே முடியாது. அப்ப அவருடைய இன்புறும் கருணையை இனிதே அருள வேண்டும், அதை நான் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 5 புலன்கள் மட்டுமல்லாமல் மனம் புத்தி சமஸ்காரத்திற்கு நான் அதிகாரியாக வேண்டும். அதுதான் சுயராஜ்ய அதிகாரி. இருவினை தன்னை அறுத்தருள் கடிந்து, அறுத்து இருள் கடிந்து, இருவினை தன்னை அறுத்து இருள் கடிந்து தலமொரு 4 தந்தெனுக்கருளி மலமுறு 3 மயக்க மறுத்தே 9 வாயில் ஒரு மந்திரத்தால் 5 கதவை அடைப்பதும் காட்டி.
ஆராதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரையறுத்தே. இப்படி போகுது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாடல், பக்தியில் பாடியிருக்கிறாங்க விநாயகர் அகவல். உங்களுக்கு டைம் கிடைச்சா நீங்கள் கூகுளில் இந்த பாட்டை தேடி அதனுடைய பொருளோடு படித்து பாருங்க. என்ன பண்ணணும்? இந்த இன்புரு கருணையின் இனிமையை நான் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த அருளை நான் பெற வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? 5 புலன்களுக்கு, மனம் புத்தி சமஸ்காரத்திற்கு நான் அதிகாரியாக வேண்டும். அந்த அதிகாரம் இல்லாமல் மனம் ஒரு பக்கம் அது பாட்டுக்கு செதறி கிடக்குது. எதையாவது வீணானதை, எதையாவது தேவையில்லாததை, எதையாவது எதிர்மறையானதை நினச்சிக்கிட்டே இருக்குது. அப்புறம் எப்படி மனசு ஒருமுகப்படாமல் தந்தையை நினைவு செய்து தந்தையினுடைய சக்தியை, அன்பை, அந்த சுகத்தை அனுபவம் செய்ய முடியும்? இன்புரு கருணையின் இனிதென கருளி, இதை நான் இதில் நான் அறிய வேண்டும். இருவினை தன்னை அறுத்து இருள் கடிந்து. இருவினை அப்படின்னா என்ன? இந்த பிறவியில் செய்த வினை, முற்பினை, எல்லா வினையையும் அறுக்க வேண்டும். இப்போ பாபா தானே சொல்கிறாரு, கர்மாத்தீத்த நிலையை அடைய வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னெல்லாம் கர்ம கணக்கு நாம் 63 ஜென்மங்களாக தெரிஞ்சோ தெரியாமலோ சேர்த்து வச்சிருக்கிறோமோ அதை இந்த பிறவியில் நாம் என்ன பண்ணுறோம்? எரிக்கின்றோம். பாவ கர்மங்களை பரமாத்மாவின் நினைவில் இருந்து எரிக்கின்றோம். இந்த ரெண்டும் நடக்கணும். என்னது? நான் எனக்கு சுயராஜ்ய அதிகாரி ஆக வேண்டும், பரமாத்மாவினுடைய நினைவினால் என்னுடைய வினைகளை அனைத்தும் அறுத்து இருள் கடிந்து இந்த அஞ்ஞான இருளை போக்கி அப்பொழுது பரமாத்மாவை நினைவு செய்யும் பொழுது இன்புரு கருணையின் இனிமை நான் அனுபவம் செய்யலாம். இன்புரு கருணையின் இனிமை, பரமாத்மா தந்தையினுடைய இனிமை இருக்குதே, அதுக்கெல்லாம் ஒரு வார்த்தைகளினால் வர்ணிக்க முடியாதுப்பா. அதெல்லாம் நம்ம அனுபவிச்சாதான் தெரியும். அந்த இனிமையை நான் அனுபவம் செய்ய வேண்டும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்? சுயராஜ்ய அதிகாரி ஆக வேண்டும். ஒவ்வொரு கர்மமும் பர்ஃபெக்டாக இருக்கணும். எந்த கர்ம பந்தனத்தில் காரியம் செஞ்சிடக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு தேக உணர்வின் ஆதாரத்தில் ஒரு கர்மம் செய்தோம் என்றால் அது கர்ம பந்தனம். நான் ஆத்மா அப்படின்ற ஆதாரத்தில் நான் ஒரு கர்மம் செய்தேன் என்றால் அது கர்ம சம்பந்தம். நான் செய்கின்ற எல்லா கர்மத்தையும் பரமாத்மாவுக்கு அர்ப்பணம் செய்வது. கீதையில் ஒரு பாடல் இருக்குது, கர்மன் ஏவாதிகாரஸ்தே மா ஃபலேசு கதாச்சன அப்படின்னு வரும். கர்மன் ஏவாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன. ஒரு கர்மம் செய்யும் பொழுது இந்த கர்மத்தின் பலன் இப்படி இருக்கும், இது கிடைக்கும் அப்படின்னு நினச்சி ஒரு கர்மத்தை செய்தோம் என்றால் அப்புறம் அந்த கர்ம பந்தனத்தில் மாட்டிக்குவோம். அப்போ என்ன ஆயிடும்? சில சமயம் என்ன கர்மத்தை நான் செய்ய வேண்டுமோ, என்ன கடமையை நான் செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் விடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாயிடும். எதை செய்யக்கூடாதோ அதை செய்வதற்கான நிலையும் அடைந்து விடுவோம். அதனால தான் பாபா கர்மத்தினுடைய ஆழமான சித்தாந்தத்தை நமக்கு கொடுக்குறார். ஒவ்வொரு கர்மத்திற்கும் பின்னாடி நான் ஆத்மா, நான் சுயராஜ்ய அதிகாரி, என்னுடைய ஒவ்வொரு கர்மமும் எப்படி இருக்கணும்? அதனுடைய இன்டென்ஷன், அதனுடைய நோக்கம் பவித்திரமாக இருக்கணும். நம்ம குடும்பத்துக்கு செஞ்சால் கூட இவங்க எனக்கு திரும்பி செய்வாங்க அப்படின்ற எண்ணத்தோடு செய்யக்கூடாது. அதுக்கு தான் பாபா சொல்லுவார், நீங்கள் இல்லறத்தில் இருந்தாலும் நீங்கள் சேவாதாரி. எந்த ஒரு கர்மத்தையும் பரமாத்மாவின் நினைவிலிருந்து செய்வது, கர்ம யோகியாக இருந்து செய்வது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு கர்மத்தையும் நான் ஆத்மா சேவிக்கிறேன், அடுத்து நான் ஆத்மா பரமாத்மாவினுடைய குழந்தை, அவருடைய ஞானத்தின் கண் கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பரமாத்மா என்னை சேவிக்கிறார், நான் செய்கின்ற கருவி. இந்த 2 விஷயம் புரியுதா? இதுதான் இந்த ராஜயோக தியானத்தினுடைய ஒட்டுமொத்த சாரம்னே சொல்லலாம்.
இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம பாவ கர்மங்களை நாம் எரிக்க முடியும், புதிதாக தவறான கர்மங்களை உருவாக்காமலும் இருக்க முடியும். இந்த பாயிண்ட் புரியுதா? புரியலன்னா சொல்லுங்கள், நான் திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. இன்னொரு வாட்டி. ஓகே, ஃபஸ்ட்டு சுயராஜ்ய அதிகாரின்னு புரிஞ்சுதா? இப்போ சுயராஜ்ய அதிகாரின்னா என்ன அர்த்தம்? நான் ஆத்மா என்னுடைய கர்மேந்திரியங்கள் மூலமாக காரியம் செய்கிறேன். அப்போ நான் ஆத்மான்ற நிலையிலிருந்து கர்மேந்திரியங்கள் மூலமாக காரியம் செய்யும் பொழுது இப்படி சொல்ல மாட்டேன்ல, நான் பேசக்கூடாதுன்னு நினச்சேன் பேசிட்டேன், நான் விரும்பலை ஆனால் அப்படி செஞ்சுட்டேன். இது சுயராஜ்ய அதிகாரியினுடைய வார்த்தைகளாக இருக்க முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? சுயராஜ்ய அதிகாரி அப்படி அவங்க இப்படி பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. அப்போ சுயராஜ்ய அதிகாரின்னா யாரு? ஆத்மா ராஜாவாக இருக்குது, இந்த கர்மேந்திரியங்களை சரியாக இயக்குது. ஆத்மா இந்த கர்மேந்திரியங்களை இயக்கும் பொழுது ஆத்மாவினுடைய நிஜ குணங்கள் வெளிப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் மனதால் எல்லாருக்குமே சுப பாவனை தான் வைக்கணும். சுப பாவனைன்னா என்ன அர்த்தம்? குட் ஃபீலிங்ஸ், குட் விஷஸ். சுப பாவனை, சுப காம்னா, விருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு காரியம் செய்வதாக இருந்தாலும் அந்த கர்மத்திற்கு பின்னாடி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எதிர்பார்ப்போட ஒரு விஷயத்தை செஞ்சால் அது பிஸ்னஸ் ஆகிடும்லப்பா. அதுதானே கணக்கு. பிஸ்னஸ்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் ஒன்று கொடுக்குறீங்க, அவங்க ஒன்று கொடுப்பாங்க, அப்போ அது கணக்கு தானே. நான் ஒன்று கொடுத்துட்டேன், இப்போ நீங்கள் அதை திரும்பவும் கொடுக்கலன்னா அது கணக்காக நிற்குமா நிற்காதா சொல்லுங்கள்? இப்போ நான் உங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டேன், ஓகே. இப்போ நான் வந்து அந்த கர்மத்தை எப்படி செய்கிறேன்? நான் கொடுத்தேன்னா நீங்கள் திரும்பவும் கொடுப்பீங்க அப்படின்னு நினச்சி செய்கிறேன். அப்படின்னா இது பிஸ்னஸ் தானே. இது புரியுதா? இந்த பாயிண்ட் புரியுதா? ஓகே. அப்போ நான் ஒன்று உங்களுக்கு செய்கிறேன், இப்போ மனசில் ஓரத்தில் நான் தான் இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் எல்லாருமே நீங்கள் ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுதும் உங்களுடைய மனதினுடைய ஓரத்தில் சூக்ஷ்மமாக செக் பண்ணி பாருங்கள், நான் எதுக்காக இந்த கர்மம் செய்யணும், எதுக்காக இந்த செயலை செய்கிறேன், இந்த செயலுக்கு பின்னாடி என்ன நோக்கம் இருக்குது. இதை கொஞ்சம் நீங்களாக ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்க. இப்போ நான் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து ஒரு காரியத்தை செய்கிறேன், ஓகே. அப்படின்னா இது ஒரு பிஸ்னஸ், அப்படின்னா இதுக்கு பேர் கர்ம பந்தனம், அப்படின்னா ஒரு கணக்கை நான் உருவாக்கி இருக்கிறேன்னு அர்த்தம். இது புரியுதா? இது புரியுதா? இப்போ நான் இப்போ ஆத்ம உணர்விலிருந்து காரியம் செய்கிறேன்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு சேவாதாரி, இந்த குடும்பத்தில் ஒரு சேவாதாரியாக இருந்து பரமாத்மாவின் கருவி நான். இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களும் பரமாத்மாவினுடைய குழந்தைகள், நான் அவர்களுக்கு சேவை செய்கிறேன். அப்போ கணக்கு யாரோட சொல்லுங்க? கணக்கு யாரோட? இப்போ பரமாத்மாவோட கணக்கு ஆயிடுதா? அப்போ அந்த ஆத்மாக்களோட எனக்கு கணக்கு இல்லை. இப்போ நான் யாருக்கு செய்கிறேன்? பரமாத்மாவினுடைய குழந்தைகளுக்கு செய்கிறேன். எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது யார் கொடுக்கணும்? அப்போது பரமாத்மா கொடுக்கணும். அப்போ கணக்கு வழக்கு உருவாகலைல்ல, யாரோட உருவாகுது? பரமாத்மா கூட தான் உருவாகுது. இப்படி சர்வம் சிவார்ப்பணம் செய்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் கர்மயோகி வாழ்க்கை. இதுக்கு பேர் கர்ம சம்பந்தம். இந்த கர்மத்தை பரமாத்மா கூட சம்பந்தப்படுத்துகிறோம். அப்போ நான் ஆத்மா ஃபஸ்ட்டு சுயராஜ்ய அதிகாரி ஆறேன். இப்போ இது ஞானம் புரியுது, ஆனால் ஏன் சொல் பேச்சே என் மனசே கேட்க மாட்டேங்குதே. அப்புறம் எங்கே நான் பரமாத்மாவுக்கு சமர்ப்பணம் ஆறுது? இப்போ மனம் புத்தி ஒருமுகப்படணும், கர்மேந்திரியங்கள் என் சொல்படி கேட்கணும். இது எல்லாம் என் கட்டுக்குள்ளே வந்த பிறகு தான் என்னையே நான் பரமாத்மாவுக்கு அர்ப்பணிக்க முடியும் இல்லையா?
இல்லையா? என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இந்த பாயிண்ட் புரியுதா? இப்போ ஒரு ஒரு யோகா பண்ணணும்னு சொல்லிட்டு உட்காடுறீங்க. இப்போ காதில் ஏதோ கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஏதோ ஒன்று கேட்குது. இப்போ எதை கேட்டுதோ அதை நோக்கி மனசு பின்னாடி ஓடுது. இப்போ நீங்கள் நினைக்கிறது என்ன, நடக்கிறது என்ன? இப்போ பரமாத்மாவை நினைவு பண்ணணும்னு நீங்கள் நினச்சி உட்காடுறீங்க. ஆனால் மனசு உங்கள் வசம் இல்லை, காது உங்கள் வசம் இல்லை. அப்போ எப்படி நீங்கள் சுயராஜ்ய அதிகாரின்னு சொல்லிக்க முடியும்? அப்போ சுயராஜ்ய அதிகாரி ஆகாமல் என்னால் பரமாத்மா கொடுத்த ஞானத்தின்படி எந்த செயல்பாடையும் செய்ய முடியாது. ஸோ நம்ம ராஜயோக தியானத்தினுடைய முதல் படி அதனால தான் சுயராஜ்ய அதிகாரி. அப்போ அந்த சுயராஜ்ய அதிகாரி ஆகுவதற்கான வித்தையை தான் பாபா வந்து கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். என்ன சொல்கிறாரு? நீ தானப்பா ராஜா, ஓ மனசுன்னு சொல்கிற, அதுக்கப்புறம் என் மனசு என் சொல்படியே கேட்க மாட்டேங்குதுங்கிறியே, நீ எப்படிப்பட்ட ராஜா? முதல் ராஜான்ற சீட்டில் போய் உட்காரு. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? நான் ஆத்மா ராஜா, நான் ஆத்மா, இந்த ஷரீரம் அல்ல. நான் ஆத்மா, இந்த ஷரீரத்தை இயக்குகின்ற சக்தி. நான் கட்டளை இடுவது போல என்னுடைய கர்ம இந்திரியங்கள் வேலை செய்யும். என்னுடைய சூக்ஷ்ம இந்திரியங்களாகிய மனம், புத்தி கூட நான் என்ன கட்டளை இடுகிறேனோ அதுபடி தான் நடக்கும். இதை தானே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ஸ்வமான், சுயராஜ்ய அதிகாரின்ற ஸ்வமான் எவ்வளவு முக்கியமானது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ அப்படிப்பட்ட சுயராஜ்ய அதிகாரியாகி என்னை நான் பரமாத்மாவிற்கு சம்பூர்ண சமர்ப்பணம் செய்யும் பொழுது நான் அடைகின்ற அந்த நிலை பேரானந்த நிலை. அப்பொழுது கிடைக்கும் அந்த இன்புறு கருணையின் இனிமை என்ன அப்படிங்கிறத என்னால் தெரிஞ்சுக்க முடியும். அந்த இனிமையை அனுபவம் செய்த மனமானது அதுக்கப்புறம் வேற எந்த விஷயத்துக்கு பின்னாடியும் ஓடாது. எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், இவங்க இது செய்யணும், அவங்க அது செய்யணும், மனசு எங்கேயுமே ஓடாது. மாறாக நீங்கள் கொடுப்பவர்களாக ஆயிடுவீங்க. எப்படி? தேவதாத்மான்னா என்ன அர்த்தம்? தேவதாவினுடைய கைகள் எப்படி இருக்குது? ரெடி? அப்படி கற்பனை பண்ணி பாருங்க. தேவதாவின் கை அபயக்கரம், அப்படி கொடுக்குற மாதிரி தானே காமிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா தேவதா அப்படின்னாலே என்ன அர்த்தம்? கொடுப்பவர். இப்போ நானே வந்து லேவதா, லேவதானா என்ன? பெறுபவர். ஹிந்தியில் தேவதா லேவதா அப்படின்னு சொல்கிறாங்க. தே அப்படின்னா கொடுப்பது, லே அப்படின்னா வாங்கிக்கிறது. யோசிச்சு பாருங்க, நம்ம தேவதாவாக இருந்த நம்மெல்லாம் இப்போ என்ன ஆயிட்டோம்? என்ன ஆயிட்டோம்? லேவதாவாக ஆயிட்டோம். அதனால தான் பாபா வந்து என்ன செய்கிறாரு? நம்மளை திரும்பவும் தேவதாவாக மாற்றுறாரு. தேவதா என்றால் ஆத்மா கிட்ட என்னெல்லாம் குணங்கள் இருக்கிறதோ, சக்திகள் இருக்கிறதோ அதை காரியத்தில் யூஸ் பண்ணுவாங்க. அதுவன்றி ஸ்தூலமான செல்வங்கள் கிடையாது. ஸ்தூலமான செல்வங்கள் வச்சு இந்த உலகத்துக்கே எப்படிப்பா கொடுக்க முடியும்? சரி, நீங்கள் ஒரு லட்சாதிபதினு கூட வைங்க, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துட்டா சரியாக போயிடுமா? இன்றைக்கி ஒரு வேளை உங்கள் ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே சாப்பாடு போடுறீங்க, உங்ககிட்ட இருக்கிற காசு மூலமாக. இப்படி கூட வச்சுக்கோங்க, நிறைய பிச்சைக்காரங்களுக்கு நீங்கள் சாப்பாடு போடுறீங்க, அன்னதானம் பண்ணுறீங்க. எவ்வளோ நாளைக்கு பண்ண முடியும்? எவ்வளோ நாளைக்கு பண்ண முடியும்? எவ்வளோ பணம் இருந்தாலும் சில மாதங்கள்லேயோ சில வருடங்கள்லேயோ முடியத்தானே செய்யும். அந்த விஷயத்தை பாபா சொல்லலை. இந்த மொத்த உலகமுமே இந்த நிலைக்கு போனதுக்கு காரணம் என்ன? ஆத்மா தேவதா நிலையிலிருந்து லேவதா நிலைக்கு போயிடுச்சு. எப்போ ஆத்மா திரும்பவும் தேவதா நிலையை அடைகிறதோ இந்த உலகம் என்ன ஆயிடும்? சகல செல்வங்கள் நிறைந்ததாக ஆகிவிடும். அப்படிதானே சொர்க்கம் உருவாகுது. சொர்க்கத்தில் இல்லை என்ற ஒரு பொருளே இல்லைன்னு இல்லை, அப்பிராப்தி அப்படின்ற நிலையே கிடையாது. இப்போ நம்ம ஆன்மீகத்தில் அப்பிராப்தின்ற நிலை இல்லாத ஒரு ஸ்டேஜ் அடையும் பொழுது அதுக்கப்புறம்
நம்ம சத்தியுகத்திலையும் திரேதா யுகத்திலையும் எல்லாவற்றினாலும் ஸ்தூல செல்வம் ஆன்மீக செல்வம் எல்லாம் நிறைஞ்சு இருப்போம். அப்படிப்பட்ட தேவதைகள் வாழும் உலகம், அந்த உலகத்தை தான் பாபா ஸ்தாபனை செய்ய வந்திருக்கிறார். ஸோ இன்றைக்கு அடுத்து ஒரு ஸ்வமானம் பார்க்கலாம். நான் ஆத்மா டபுள் லைட் ஃபரிஷ்தா. இந்த ஃபரிஷ்தான்ற வார்த்தையெல்லாம் அடிக்கடி முரளிகளில் வரும். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபரிஷ்தா அப்படின்னா ஏஞ்சல். ஏஞ்சல்னால் புரியுதா? ஏஞ்சல் எப்படி இருப்பாங்க சொல்லுங்கள். நீங்கள் ஏஞ்சல் பார்த்துருக்கீங்கல்ல, எப்படி ஏஞ்சலினுடைய தோற்றம் இருக்கும்? பியூர் ஒயிட்டா இசைகளோட பறக்கிற நிலையில ஒரு லைட் பாடி இருக்கும், ரெக்கைகளோட பறக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா? எல்லா மதங்கள்லையும் பாருங்க இந்த ஏஞ்சல் அப்படின்ற கான்செப்ட் இருக்கும். ஏஞ்சல் அப்படின்னா ஹிந்தியில் ஃபரிஷ்தா. இந்த அழகான வார்த்தைப்பா இந்த ஃபரிஷ்தா அப்படின்னா. ஃபரிஷ்தா அப்படிங்கிற வார்த்தையை எப்படி பிரிக்கணும்னா ரிஸ்தோன்சே பரே. ரிஸ்தான்னா உறவுகள், சம்பந்தங்கள். பரேன்னா பியாண்ட், அதிலிருந்து விடுபட்ட. தேகத்தினுடைய அனைத்து சம்பந்தங்களிலிருந்தும் விடுபட்ட. பாருங்க, அதனால தான் ஃபரிஷ்தாவை ஏஞ்சலை ஒளி உடலாக காமிச்சிருக்கிறாங்க. ஒளி உடலாக மட்டும் காமிக்காம அதை பறக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன? கூண்டில் அடைப்பட்ட பறவை கிடையாது, எந்த ஒரு சூக்ஷ்மமான பந்தனமும் இல்லாத நான் பறக்கின்ற ஆத்மா. பறக்க முடியுமா முடியாதா மனம் புத்தியால்? உங்களை ஒரு இடத்துக்கு போக வேணான்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு. ஓகே, இப்போ நீங்கள் அங்கே காலில் நடந்து இந்த சரீரத்தோடு போகாமல் இருக்கலாம், போக முடியாமல் இருக்கலாம். ஆனால் மனதின் மூலமாக போக முடியுமா முடியாதா? என்ன நினைக்கிறீங்க? முடியும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட நான் ஒரு ஃபரிஷ்தா. மனம் புத்தி என் சொல்படி கேட்கும் பொழுது என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய உணர்வினுடைய வைப்ரேஷனை எங்கே வேணால் கொண்டு போகலாம். அப்படிப்பட்ட ஃபரிஷ்தா. ஃபரிஷ்தான்னா என்ன? அனைத்து விதமான தேகத்தின் சம்பந்தங்களிலிருந்து விடுபட்ட அப்படிப்பட்ட ஒளி உடல் கொண்ட ஆத்மா நான். என்னுடைய அனைத்து உறவுகளும் யாரோட இணைஞ்சிருக்கு? இப்போ பரமாத்மாவோடு இணைஞ்சிருக்கு. டபுள் லைட் அப்படின்னு என்ன? லைட், இன்னொரு லைட். இங்கிலீஷில் லைட்டுன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? லைட்னா என்ன? லைட்னா என்ன? என்ன இது? லைட்டுனா லேசானா. இன்னொரு லைட்டு ஒளி. லைட்டை போடுங்க அப்படிங்கிறாங்கல்ல, அந்த விளக்க போட்ட உடனே ஒளி வருதுல்ல, அதான லைட். ஸோ ஒளி, அதுக்கப்புறம் சுமையற்ற லேசாக இருக்கிறது. இது வெயிட்டாக இருக்க போகுது, இல்லை இல்லை லேசாக தான் இருக்குது சொல்லுவோம்ல, சுமை இல்லாத. அப்போ இப்படிப்பட்ட டபுள் லைட், இந்த லைட் ஒளி அப்படிங்கிறது எப்போ வரும் நமக்கு? ஒளியின் தன்மை எப்போ வரும்பா? நான் தேகத்திலிருந்து விடுபட்ட ஆத்மா, என்னுடைய சர்வ சம்பந்தங்களும் பரமாத்மா கூட. நான் இந்த தேகம் மற்றும் தேக சம்பந்தமான எல்லா விஷயங்களிலிருந்தும் மனம் புத்தியினால் விலகி இருக்கிறேன். எதுவுமே என்ன ஆக்கர்ஷிக்க முடியாது. நான் வெறுப்பில் வரல. எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இங்கே தான் இருப்பேன், நான் எங்கேயும் போக மாட்டேன், யாரும் என்ன எதுவும் சொல்லக்கூடாது. அங்கேருந்து நம்ம வேறு இடத்துக்கு போக வேண்டிய ஜபர்தஸ்த் ஏற்பட்டுச்சுன்னா, கட்டாயம் ஏற்பட்டுச்சுன்னா உடனே மனசு பாரமாயிடுது. அப்போ இந்த மாதிரி தேகம் மற்றும் தேக சம்பந்தமான விஷயங்களில் ஈர்க்கப்படுகின்றேன், இல்லை ஒரு விஷயத்தை நான் வெறுக்கிறேன், அப்படி அதுக்கு பேர் தான் வெறுப்பில் வர்றது. அது என்ன பண்ணும்? நம்மளை சுமையுடையவராக ஆக்கிடும்.
அதே மாதிரி எப்பொழுது தேகம் மற்றும் தேக சம்பந்தமான விஷயங்களின் மீது எனக்கு பற்று வருதோ அப்பொழுது நான் என்ன ஆயிடுறேன், அழுக்காயிடுறேன். தேக உணர்வுங்கிறது மண்ணுன்னு அர்த்தம். தேக உணர்வுங்கிறது என்ன, மண்ணு. மண்ணில் போய் புரண்டா எப்படி இருப்பாங்க, புழுதியாக இருப்பாங்க. அப்போ எப்பொழுது மனம் புத்தியானது தேக உணர்வில் சிக்கிக்கிறதோ அப்போ அழுக்காகுதுன்னு அர்த்தம். அப்போ அதனுடைய ஒளியை இழந்துடுதில்ல. ஸோ டபுள் லைட் ஃபரிஷ்தா அப்படின்னா நான் ஆத்மா, என்னுடைய சர்வ சம்பந்தங்களும் பரமாத்மா கூட. நான் எல்லாரு கூடயும் பேசுகிறேன், காரியத்தில் வர்றேன். இந்த உலகத்தில் தானே இருக்கணும், நம்ம வீட்டை பார்த்துக்கணும், எல்லாத்தையும் தானே செய்யணும். வீட்டில் ஹஸ்பண்ட் இருப்பாங்க, ஒய்ஃப் இருப்பாங்க, மாமனார் இருப்பாங்க, மாமியார் இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க. நம்ம ஒரு வெளியே போனோம், சொந்தக்காரங்களை சந்தித்தோம் அப்படின்னா எல்லாருக்கூடையும் பேசி பழகணும்ல. இல்லை போய் காட்டில் போய் உக்காந்துக்க போகிறோமா? என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? காட்டுல போய்லாம் உட்கார முடியாது சிஸ்டர், வீட்டில் தான் இருக்கணும். வீட்டில் தானே இருக்கணும். எல்லாரு கூடயும் பழகணும், எல்லாரோட சம்பந்தத்தில் வரணும், எல்லாருடைய தொடர்பில் வரணும். இப்போ கடை வச்சுருக்கிறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, கடைக்கு நிறைய பேர் வருவாங்க. ஒரு நாளில் நூற்றுக்கணக்கான பேர் போயிட்டு வந்துட்டு வாங்கிட்டு போவாங்க. ஒருத்தர்கிட்டே பேசித்தானே ஆகணும். ஆனாலும் இந்த மனம் புத்தியின் மூலமாக இந்த எல்லா காரியமும் பரமாத்மாவின் நினைவிலிருந்து செய்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு கருவிப்பா. இப்போ நான் எந்த ஆத்மாவை பார்த்தாலும், யார் வந்தாலும் நான் ஆத்மாவை பார்க்குறேன். நான் ஒரு கருவி. இப்பொழுது இந்த சரீர நிர்வாகத்திற்காக இந்த கர்மத்தை செய்கிறேன். அதை நான் கர்ம சித்தாந்தத்தின்படி செய்யணும். அதே மாதிரி நான் சம்பாதிச்ச காசு கூட இது பரமாத்மாவினுடைய பண்டக சாலை. ஸோ இந்த கணக்கெல்லாம் கூட நான் பரமாத்மா கிட்ட ஒப்படைக்கணும். இதை சரியாக தான் நான் சரியான முறையில் தர்மத்தின் வழியில் தான் சம்பாரித்தேன் பாபா. அதுக்கப்புறம் இதை வீணடிக்கலை, இதை தேவையில்லாமல் நான் செலவு செய்யலை, உதாரித்தனமாக நடந்துக்கலை. ஸோ இந்த கணக்கு வழக்கு கூட யார்கிட்ட ஒப்படைக்கணும்? யார்கிட்ட ஒப்படைக்கணும் இந்த கணக்கை? பரமாத்மா கிட்ட. அப்பதானே அவர் கூட சர்வ சம்பந்தம்னு சொல்ல முடியும், இல்லையா? நமக்கு காசுக்கு செலவுக்கு காசு கொடுத்துருக்குறாங்க அப்பா. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நம்மெல்லாம் படிச்சிருப்போம், படிக்கிறதுக்கு வெளியூர் போய் தங்கி படிச்சிருப்போம், ஹாஸ்டலில் இருந்து கூட படிச்சிருப்போம். அப்பா பணம் அனுப்பிச்சிருப்பாரு. அப்புறம் நம்ம எப்போ மீட் பண்ணுறோமோ அப்பா கிட்டக்கெல்லாம் கணக்கு கொடுப்போம்ல. அப்பா இந்த மாதம் காலேஜ் ஃபீஸ் இவ்வளோ, மெஸ் ஃபீஸ் இவ்வளோ, அதுக்கப்புறம் வாரத்தில் இந்த மாதத்தில் 3 முறை வெளியே போனேன், ஹோட்டல் எவ்வளோ செலவாச்சு, ஷூ புதுசாக வாங்கினேன், அதெல்லாம் போக இது அப்பா கேட்பாரு. ஏம்மா வெளியே போகிற? ஏம்மா ஹாஸ்டலில் ஃபுட்டு சரியில்லையா? வெளியெல்லாம் போய் சாப்பிடாதம்மா, ஏதாவது சொல்லுவார்ல அப்பா. அதுபோல் நமக்கு இப்போது கணக்கு எல்லாமே எப்படி கணக்கு, நம்ம எப்படிப்பட்ட முறையில் பணத்தை கூட செலவு பண்ணணும்னு தெரியும். ஏன்னா எப்படி பணத்தை செலவு பண்ணுறோமோ அதன் மூலமாக எந்த கர்ம கணக்கும் உருவாகிடக்கூடாது. எந்த நோக்கத்துக்காக செலவிட வேண்டும் பணத்தை, அதுலேயும் கவனம் வைக்கணும்ல. இப்போ என்னுடைய உடல், மனம், பொருள் எல்லாத்தையும் சிவ பாபாவுக்கு அர்ப்பணம், சிவ தந்தைக்கு அர்ப்பணம்ங்கும் பொழுது அவர் எல்லாம் உங்களை கேள்வி கேட்க மாட்டார். ஆனால் அந்த கணக்கு சரியாக இல்லைன்னா நமக்கு தான் கர்ம கணக்காக அமையும். ஸோ அவர் சொல்லி கொடுக்குறாரு எப்படி நம்மளுடைய உடல், மனம், பொருளை முழுவதுமாக பயன்படும் வகையில் மாற்றணும், அதன் மூலமாக புண்ணிய கணக்கை சேர்க்கணும் அப்படின்றத தான் சொல்லி கொடுப்பாரு. ஸோ அப்போ நாம் என்ன பண்ணணும்? சூக்ஷ்மமாக நம்மளுடைய எல்லா கணக்கையும் அவர்கிட்ட ஒப்படைக்கணும். இப்படி சர்வ சம்பந்தங்களையும் பரமாத்மாவுடன் வைக்கும் பொழுது நான் என்ன ஆயிடுறேன்? டபுள் லைட் ஃபரிஷ்தா ஆயிடுறேன். ஏன்னா என்னுடைய ஒவ்வொரு கர்மமும் பெர்ஃபெக்டாக அமையுது. அப்போ கர்மம் கரெக்டாக அமையும் பொழுது நான் லேசாகிடுவேன். கர்மம் தவறாக முடியும் பொழுது தான் நாங்கள் ஆத்மாவில்
அழுக்கு படியும், சுமை ஏறும். அப்போ கர்மம் சரியாக இருக்குது, பரமாத்மா கூட சர்வ சம்பந்தம் வைக்கிறேன், அப்போ டபுள் லைட்டாக ஆகின்றேன். அப்போ நாள் முழுவதும் நான் ஒரு டபுள் லைட் ஃபரிஷ்தா. ஃபரிஷ்தானாலே யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. போகிற வழியிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஞ்சலோட கையில் ஒரு குச்சி, அந்த குச்சியினுடைய நுனியில் ஸ்டார், நட்சத்திரம் காமிச்சிருப்பாங்க. இப்போ அவங்க எப்படி பறந்து போகிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார் கம்பிலிருந்து அப்படியே ஒளியினுடைய கற்றை மாதிரி அப்படியே வந்துக்கிட்டே போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கே நல்ல வைப்ரேஷனை உருவாக்கிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க நின்று நான் கொடுத்தேன், ஓகேயா, நான் உனக்கு ஒன்று கொடுத்தேன்ல, எனக்கு நீ நன்றி சொல்ல மாட்டியா அப்படின்னு கூட கேட்க மாட்டாங்க. ஃபரிஷ்தானாலே நல்ல வைப்ரேஷன்ஸ். ஸோ இந்த ஃபரிஷ்தா நிலை வரும் பொழுது நாம் இந்த உலகம் முழுவதற்கும் நாம் சேவை செய்கிறோம். மனதின் மூலமாக, நல்ல வைப்ரேஷன் மூலமாக, மனதினுடைய சக்திசாலி ஸ்திதியின் மூலமாக சேவை நடைபெறுகிறது. அப்போ நான் அப்படிப்பட்ட டபுள் லைட் ஃபரிஷ்தா. புரியுதுங்களா? கஷ்டமாக இருக்கா இந்த ஸ்வமான்? முதல் முறை கேட்கறது கொஞ்சம் இது கஷ்டமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். முதன் முறையில் கேட்குறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கு. சரி, அடுத்து ஒரு ஸ்வமான் பார்க்கலாம். நான் மன்ஜீத். மன் அப்படின்னா மனசு, ஜீத்னா வெற்றி அடைவது. மன்ஜீத், மாயாஜீத். மாயாஜீத்னா என்ன அர்த்தம்? மாயையை வென்றவர். அப்புறம் பிரகிருதி ஜீத் ஆத்மா, இயற்கையை வென்ற ஆத்மா. நான் மன்ஜீத், மாயாஜீத், பிரகிருதி ஜீத் ஆத்மா. பயங்கர ஆழமான அழகான ஸ்வமான். மன்ஜீத் அப்படின்னா மனதை வென்ற. பாருங்க, இந்த கர்ம இந்திரியங்களை கூட கொஞ்ச நாள் போச்சுன்னா நீங்கள் வென்றுடுவீங்க. சொன்னபடி இது கேட்க ஆரம்பிச்சிரும். பேசக்கூடாது அப்படின்னா பேசாமல் இருக்கும். மனசுக்குள்ளே பேசணும்னு தோணும். ஆனால் ஞானத்தின் அடிப்படையில் நம்ம பாபா குழந்தையாயிட்டோம், இப்படியெல்லாம் பேசுனா அழகா, பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு கூட பூட்டு போட்டுருவீங்க. ஓகேங்களா? ஆனால் மனதை வெல்லணும். மனசு வந்து இந்த எண்ணத்தை தான் உருவாக்கணும்னா அந்த எண்ணத்தை உருவாக்கணும், அந்த எண்ணத்திலேயே நிலைச்சி இருக்கணும். அதுதான் மனதை வென்ற நிலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஆத்மா இப்போ கட்டளை இடுகின்றேன், இந்த எண்ணம் உனக்குள்ளே வரவே கூடாது. ஞானத்தின் ஆதாரத்தில், ஆத்ம உணர்வின் ஆதாரத்தில் தான் எண்ணங்கள் வரணும். அந்த எண்ணங்கள் சுப பாவனை மிகுந்ததாக, சுப விருப்பம் மிகுந்ததாக இருக்கணும். பாருங்கள், ஆத்ம உணர்விலிருந்து ஒரு எண்ணத்தை உருவாக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அது சாதாரண எண்ணமாக இருக்காது, அது சுப பாவனை மிகுந்த எண்ணமாக இருக்கும். சுப பாவனைன்னா எல்லாருக்கும், உங்கள் எல்லாருக்கும் புரியுதா? சுப பாவனை, குட் ஃபீலிங்ஸ், அவ்வளோதான். இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் ஆனது நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எப்படிப்பட்ட ஆத்மாவுக்காகவும் உங்களால் உருவாக்க முடியுதா? செக் பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் உருவாக்கிடுவேன்ப்பா, ஆனால் இவங்க ஆனா அவனா போடுறீங்களா யாருக்காவது? இல்லைப்பா, அவங்களுக்கு கெட்டதெல்லாம் இப்போ நினைக்கிறது இல்லை, ஆனால் அவங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கணும்னு மனசு தோணலை. அப்படி ஒரு ஸ்டேஜ் வந்திருக்கா? உண்மையை அனுபவம் பண்ண அந்த ஸ்டேஜ் வரும். ஆனால் அதை தாண்டி நம்ம நல்லது பண்ணணும். வேற யாராவது சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லார் மேலேயும் எனக்கு சுப பாவனை இருக்குது, எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு சுப பாவனை வைக்கிறேன், யாராக இருந்தாலும் எனக்கு சுப பாவனை வருது. இப்படி இந்த ஸ்டேஜ் அடைஞ்சிட்டிங்களா? முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. வெரி குட். மற்றவங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. வெரி குட். ஸோ அப்போ மன்ஜீத் அப்படின்னா என்ன அர்த்தம்? மனதை
வென்ற ஆத்மா அப்படின்னா மனதிற்கு நான் எஜமான். பாருங்க, மனசில் மட்டும் நான் ஆத்மா ராஜாவாக இருந்து எப்படிப்பட்ட எண்ணத்தை உருவாக்கணும், எப்படிப்பட்ட உணர்வுகளை உருவாக்கணும், அதை உருவாக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் தான்ப்பா சக்கரவர்த்தி ராஜா ஆவீங்க சத்தியுகத்தில். மனசை நாம் விரும்பினபடி செலுத்துறதுங்கிறது தான் ரொம்பவே சிரமம். இந்த ராஜயோக தியானத்தின் மூலமாக இந்த ஞானத்தை கொடுத்து, பாபா நீதான் இந்த மனசுக்கு கூட எஜமானன், இந்த மனசை கூட நீ எனக்கு அர்ப்பணம் பண்ணிடு. அப்போ ஓம் மனசுன்னு என்ன இருக்குது? அப்போ நான் என்னுடைய சமஸ்காரம் எதுவோ அது ஓம் சமஸ்காரம். மனசை எனக்கு அர்ப்பணிச்சிட்ட, அப்போ இந்த மனது முழுவதும் என்னை நிரப்பிக்கொள். புரியுதுங்களா? உங்களால் இதை ஃபீல் பண்ண முடியுதா? என் மனசுன்னு நான் சொல்லவே முடியாது. ஏன்னா இப்போ நான் என் மனசையும் என்னுடைய பகவானுக்கு, பரமாத்மாவுக்கு, தந்தைக்கு கொடுத்துட்டேன். இப்போ என் மனசு இல்லைங்கும் பொழுது இந்த மனசை நான் எப்படி தவறாக கையாளலாம்? பரமாத்மாவினுடைய சொத்து ஆயிடுச்சது. அப்போ அந்த மனசு எப்படி இருக்கணும்? தூய்மையாக இருக்கணும். உள்ளமெனும் கோயினிலே அன்பு மண்டபம், அதில் ஓயாமல் ஒலிக்குதிந்த வேத மந்திரம். உள்ளம் எனும் கோயினிலே அன்பு மண்டபம், அதில் ஓயாமல் ஒலிக்கும் உந்தன் வேத மந்திரம். இந்த மனசை நான் உன்கிட்ட கொடுத்துட்டேன். இந்த மனசு இப்போ ரொம்ப தூய்மையாக வச்சுக்கணும். ஏன்னா இது ஓம் மனசு. இந்த மனசில் நீ தான் குடிவர போகின்ற. அப்படிப்பட்ட இந்த மனதில் உன்னை பற்றிய நினைவினுடைய வேத மந்திரம், உன்னை பற்றிய நினைவு தான் அது வேத மந்திரம். வேதங்கள்லாம் என்னப்பா? வேதங்கள்லாம் கடைசியில் என்ன சொல்லுது? இந்த உள்ளமானது அப்படிப்பட்ட தூய்மையானதாக ஆக வேண்டும், பகவானினுடைய ஒளியானது கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரமாத்மா என்ன ஞானம் கொடுத்தாரோ அதுதான் எண்ணமாக என்கிட்ட வரணும். எப்படி கர்மம் செய்யணும், எதை பார்க்கணும், எதை கேட்கணும், எதை பேசணும், எதை செய்யக்கூடாது, எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட தூய்மையான உள்ளமாக இருக்கும் பொழுது பரமாத்மா என் கூடவே இருப்பார், என்னுடைய துணையிலேயே இருப்பார். அப்படிப்பட்ட மனதில் ஓயாமல் ஒலிக்கும் உந்தன் வேத மந்திரம், அந்த நிலை வந்துடும். அப்புறம் மாயாஜீத் ஆத்மா. மாயாஜீத்னா என்ன அர்த்தம்? மாயையை வென்ற ஆத்மா. மாயை எப்படி வரும்னா 2 ரூபத்தில் வரும். ஏமாத்துற ரூபத்தில் வரும், இல்லைன்னா பயங்கர ரூபத்தில் வரும். ஏமாத்துற ரூபம்னா என்ன அர்த்தம்? எது கெட்டதோ அது நல்லதாக நமக்கு தெரிகிறது. எது கெட்டதோ அது நமக்கு நல்லதாக தெரிகிறது. அது ஏமாத்துற ரூபம். பயங்கர ரூபம் அப்படின்னா திடீர்னு ஒரு கஷ்டம் வருது நம்ம வாழ்க்கையில். ஐயோ என்ன ஆவேனோ எனக்கு தெரியல, நினச்சாலே பயமாக இருக்குது. ஸோ அது பயங்கர ரூபம். திடீர்னு பொருளாதாரத்தை ஏதோ பேங்க்ரப்ட் ஆகிடுறீங்க, திடீர்னு ஏதோ லீகலாக ஏதோ ப்ராப்ளம் வருது, கோர்ட்டிலிருந்து ஏதோ ஒரு ஆர்டர் வருது, சம்மன் வருது, இல்லை உடலுக்கு ஏதோ பெரிய கடும் வியாதி வந்துருச்சு. அப்படியே மனசு பயந்துறது. அது பயங்கர ரூபம், மாயாவினுடைய பயமுறுத்தும் ரூபம். பாபா சொல்கிறாரு, இந்த 2ஐயும் நீங்கள் வெல்ல வேண்டும். முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? முடியுமா முடியாதா? முடியும்னா எந்த ஆதாரத்தில் நீங்கள் இதை முடிப்பீங்க, முடியுங்கிறீங்க? முடியும் சிஸ்டர். நான் ஆத்மா பரமாத்மாவோட நினைவுல இதெல்லாம் மாயாஜித்தா ஆக முடியும். மற்றவங்க எப்படி முடியும்? பாருங்க, நம்ம திரிகாலதரிசி ஆத்மா நான் அப்படின்னு ஒரு ஸ்வமான் பார்த்தோம். இன்றைக்கி என்ன சூழ்நிலை வருதோ அதை நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா என்ன விதை போட்டேனோ, என்ன கொட்டையை போட்டேனோ அதான் விருட்சமாக இன்றைக்கி நின்றுருக்கு. இது ஏன் என் முன்னாடி வந்துச்சு அப்படின்னு கேட்டால் தான் நமக்கு பிரச்சனை. அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கிட்டோம்,
பரமாத்மா கொடுத்த வழிப்படி நம்ம நடந்துக்கிட்டோன்னா அதையும் கடந்து போயிடுவோம். என்ன புயல் வந்தா என்ன, எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தா என்ன, எல்லா பூட்டுக்கும் சாவி இருக்குது. அந்த சாவியை எப்போ என்னால் அடைய முடியும் அப்படின்னா, வரும் சூழ்நிலையை பார்த்து கலங்காமல் இருக்கும் பொழுதுதான். எந்த சூழ்நிலை வந்தாலும் என்ன பார்க்கணும், இது ஒரு பேப்பர் டைகர், இது ஒரு கார்ட்டூன் விளையாட்டு. இந்த இந்த வாழ்க்கையே ஒரு நாடகம், இது ஒரு விளையாட்டு. இந்த வாழ்க்கையில் பார்க்கிற துக்கம் சுகம் எல்லாமே விளையாட்டு. ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது. துக்கம் வருதா, இப்படியே போயிட போகிறேன், எனக்கு இது திரும்பவும் திரும்பவும் நடக்க போகுது, நான் என்னை ஏமாளி ஆக்கிட்டாங்க, இந்த எண்ணங்கள் தான் நம்மளை திரும்பவும் திரும்பவும் அதே வலையில் சிக்க வைக்குது. லைட்டாக எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. அப்படியே இருக்க போகிறது கிடையாது. கர்ம கணக்கு முடிப்பதற்காக அந்த ரூபம் எடுத்து வருது, அவ்வளோதான். உடம்புக்கு ஏதாவது வருதா, என்ன 2 சாய்ஸ் இருக்க முடியும், ஒன்றும் உயிரோடு இருப்போம், இல்லைன்னா சாவோம். பயந்தா உயிரோடு இருப்போமா, பயப்படலன்னா செத்துருவோமா, அப்படி எதுவும் இல்லைல்ல. என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு நடுங்கிக்கிட்டே டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தா உடனே உயிர் வாழ்ந்துருவோமா? அப்போ ஏன் இந்த டென்ஷன்? பாபா சொல்கிறாரு, எப்பொழுது இந்த மனதை என்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டீங்களோ, இந்த மனதிற்கு நான் சக்தி கொடுக்குறேன், இந்த மனதின் சக்தியானது உடல் மீதும் பிரபாவம் ஏற்படுத்துது, உடலையும் ஆரோக்கியமாக ஆக்கிடுங்கிறார். அப்போ எனக்கு என்ன கவலை, எது வந்தாலும் சர்வம் சிவார்ப்பணம். ஏதோ கர்ம கணக்கு முடியுதுப்பா, வந்தால் சந்தோஷப்படுங்க. ஆஹா என் நோயே வா 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 அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நோயை பார்த்து பயப்படலைன்னு அர்த்தம். இடுக்கண் வருங்கால் நகுகன்ற நிலையில் இருக்கிறேன்னு அர்த்தம். அப்போ அந்த நோய் என்னை விட்டு போகுமா, என் கூடவே இருக்குமா? என்ன நினைக்கிறீங்க? நோய் நம்ம விட்டு போய்விடும் சிஸ்டர். நோய் நம்மளை விட்டு போயிடும். போயிடும்ல. இது அனுபவத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா இல்லையா? ஸோ அப்போ இந்த எதை பார்த்தாலும் அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது கொண்டு வர ரூபத்தை பார்த்து பயந்துடக்கூடாது. ஸோ அப்படிப்பட்ட மாயா ஜீத் ஆத்மா. அடுத்து பிரகிருதி ஜீத் ஆத்மா அப்படின்னு என்ன அர்த்தம்? இயற்கையை வென்ற ஆத்மா. இயற்கையை வென்ற ஆத்மான்னா என்ன அர்த்தம்? இது ரொம்ப ரொம்ப ஆழமான பாயிண்ட்டு. இந்த கர்ம இந்திரியங்கள் மூலமாக சில டேஸ்ட்ஸ், ரசனைகளை நாம் வாசனா ரசனா அப்படிம்பாங்க, வாசனா அப்படின்னு சொல்லுவாங்க. வாசனா அப்படின்னா சில விருப்பங்கள், சில சுகங்களை நம்ம அடைஞ்சிருப்போம். அது என்ன பண்ணும், அதை நோக்கி திரும்பவும் திரும்பவும் நம்மளை இழுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இந்த 5 தத்துவங்களினாலான உடல் மூலம் நாம் அனுபவித்த ஏதோ ஒரு சுகத்தையும் வென்ற நிலை. நான் இந்த சரீரம் அல்ல, நான் ஆத்மா, நான் ஷரீரி. இந்த ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நீங்கள் பிரகிருதி ஜீத் ஆகிடுவீங்க. உடலில் நோய் வந்தாலும் கூட அந்த நோயினுடைய தாக்கம் உங்கள் மேலே வராது. ஏன்னா இந்த உடலுக்கு தானே நோய் வருது. அந்த உடலிலிருந்து நீங்கள் ஆத்மா, தனிப்பட்ட ஆத்மா. ஐயோ என் கைக்கு இப்படி ஆகுதே, கை வராமையே போயிடுமோ? அப்போ அங்கே பிரகிருதி மேலே உங்களுக்கு ஒரு பற்று. அந்த பிரகிருத்தியும் நாம் என்ன பண்ணணும், வெற்றி அடைந்து விட வேண்டும். ஸோ நான் மன்ஜீத், மாயாஜீத், பிரகிருதி ஜீத் ஆத்மா. நல்லா இருக்கா இந்த ஸ்வமான்? இன்னைக்கு 2 ஸ்வமான், அதுக்கு மேலே வேண்டாம். ஃபஸ்ட்டு ஸ்வமான் என்ன பார்த்தோம்? நான் டபுள் லைட் ஃபரிஷ்தா. அப்புறம் நான் மன்ஜீத், மாயாஜீத், பிரகிருதி ஜீத் ஆத்மா. இதை ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா? எந்த சூழ்நிலையில் ப்ராக்டிஸ் பண்ணலாம்? மனசு என் பேச்சு கேட்காத பொழுது நான் மனதை வென்ற ஆத்மா. நான் சொல்கிறேன், நீ கேட்குற, அவ்வளோதான். ஆண்டவன் சொல்கிறான், அருணாச்சலம் செய்கிறான் அப்படின்ற மாதிரி. நான் ஆத்மா, ஆண்டவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நான் செய்கிறேன். என் சொல்படி தான் நீ கேட்கணும்.
மஞ்சித், மாயாஜீத். அது வந்து ஏமாற்றுகின்ற ரூபத்தில் வந்தாலும் சரி, இல்லை வந்து பயங்கர ரூபத்தில் வந்தாலும் சரி, எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. ஏன்னா நான் திரிகாலதர்ஷி ஆத்மா. இது ஏன் நடக்குது, நான் இப்போ எப்படி நடந்துக்கணும், இதன் மூலமாக என்னுடைய எதிர்காலத்தை நான் எப்படி உருவாக்குறேன், இதனுடைய எல்லா ரகசியமுமே எனக்கு தெரியும். அப்போ வருகின்ற சூழ்நிலைகளை நான் எதிர்கொள்வேன். எவ்வளோ பயங்கர ரூபத்தில் வந்தாலும் அது ஒரு பேப்பர் டைகர். ட்ராமா நியாயக்காரி, ட்ராமா கல்யாணக்காரி. ட்ராமாவில் நடக்கிற எல்லா விஷயமும் நியாயப்படி நடக்குது. ஒரு விஷயம் எனக்கு நியாயப்படி நடக்குதுன்னா அதை ஏற்றுக்கத்தானே செய்யணும். நான் ஏற்றுக்க மாட்டேன்னு முரண்டு பிடிக்க முடியாதுல்ல. அதே மாதிரி இது நடக்கின்ற விஷயம் என்னை அடுத்த ஸ்டேஜுக்கு உயர்த்துவதற்காக வருது. அதை நான் கண்டுபிடிச்சி அதில் நான் எக்ஸ்பர்ட் ஆகணும். அப்போ கல்யாணக்காரி அப்படின்னு என்ன, நன்மை தருகின்றது. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸை நம்ம மைண்டுக்குள்ளே கொண்டு வருவதன் மூலமாக, பரமாத்மாவின் நினைவில் நாமளை ஈடுபடுத்தி கொள்வதன் மூலமாக மாயாஜீத், அடுத்து பிரகிருதி ஜீத், இந்த 5 தத்துவங்களினாலான உடல் மூலமாக பல வாசனான்னு சொல்கிறாங்க. அது கைண்ட் ஆஃப் சுகங்கள் அதை அனுபவிச்சிருப்போம். அதிலிருந்தும் விடுபட வேண்டும் பிரகிருதி ஜீத். அதனால் என்னுடைய மனசானது சஞ்சலப்படாமல் என்னால் இருக்க முடியுதா? அது எப்போ முடியும்? நான் இந்த சரீரம் அல்ல. சரீரத்துக்கு எது வந்தாலும் அதை பார்த்து பயப்படவோ அதை பார்த்து சந்தோஷப்படவோ கூடாது. பிரகிருத்தியை வெல்ல வேண்டும். அப்படின்னா நான் ஆத்மா, ஷரீரி ஆத்மா. எந்த அளவுக்கு ஆத்மஸ்திதியில் நான் இருக்கிறேனோ, ஷரீரி பயிற்சி பண்ணுகிறேனோ, அப்பொழுது இந்த பிரகிருதி ஜீத்த நிலை உருவாகிவிடும். ஸ்பெசிஃபிக்காக இந்த சரீரத்தின் மீது, என்னுடைய தேகத்தின் மீது நான் வைத்திருக்கின்ற பற்று, அதை விளக்கணும். ஓகே, தேங்க்யூ. ஓம் சாந்தி. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இத்தனை நாள் நீங்கள் கிளாஸ் கேட்டுட்ருக்கிறீங்க, உங்களுக்குன்னு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ப்ராக்டிக்கலாக இந்த சூழ்நிலையை நான் எப்படி எதிர்கொள்கிறது, இல்லை நான் இந்த ப்ராக்டிக்கலாக இந்த கிளாஸ் மூலமாக இந்த சூழ்நிலையை எதிர்கொண்டேன், யாராவது உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ண விரும்புகிறீங்களா? எவ்வளோ நாள் கிளாஸ் கேட்டதுக்கு இதுதான் பலன் அப்படின்னு. ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கான நேரம். சிஸ்டர், கோபப்படக்கூடாதுன்னு நினைத்தாலும் ஒரு சில சூழ்நிலை கோபப்பட்டு விடுது. கோபப்படுறேன், மாற்ற வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். ஆத்மஸ்திதியில இருக்கும் தேக உணர்வை வந்தனால கோபம் வந்து விடுகிறது. ஓகே பிரதர். நிறைய கோவப்பட்டிருந்தா இப்ப எனக்கு ஆத்மான்ற உணர்வு வந்ததுனால கோபம் வர்றது இல்லை மேடம். ஓகே, வேற ஏதாவது ஒரு விஷயம், இந்த சூழ்நிலை இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, என்னால் எதிர்கொள்ள முடியல, இதற்கு என்ன சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி எங்கேயாவது ஸ்டக்காக இருக்கிறீங்களா? பசங்கள்ட்ட வந்து என்னதான் பொறுமையா நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஓகே, இதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறது? கோவமா நம்ம சொன்னாதான் கேட்குறாங்க. இதுக்கு சொல்யூஷன் சொல்லுங்க. சிப்பா, அதோ குழந்தைங்க கிட்ட நம்ம ஒரு நடிப்பு நடிக்கணும். உள்ள கோவத்தை கொண்டுட்டு வராமலே அந்த வார்த்தையில் ஒரு கடினத்தன்மையை நம்ம கொண்டுட்டு வரலாம். ஏன்னா குழந்தைகள் இல்லையா, குழந்தைகள் வந்து சில நேரம் கண்டிப்போடு சொன்னால் தான் கேட்பாங்க. ஆனால் நமக்கு வித்தியாசம் தெரியும். எங்கே சும்மா கண்ணை உருட்ட, கையை வந்து காட்ட, ஆனால் உள்ளே வந்து நீங்கள் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கணும். ஆனால் வெளியில் கண்டிப்பு தெரியணும். அந்த குழந்தைகளுக்கு தெரியாது. வெளியில் நம்ம என்ன தோற்றத்தில் கொண்டு வரோமோ அவங்களுடைய மனசும் புத்தியும் அதை தான் பார்க்கும், அவங்க அதை தான் கவனிப்பாங்க. அப்போ அவங்க நம்ம கட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ இதுதான் சாதாரணமாக பி அசர்ட்டிவ்னு சொல்லுவாங்க, கண்டிப்போடு இருக்கிறது. நான் சொன்னால் சொன்னபடி கேட்கணும், உட்காரு. ஆனால் உள்ள கோபம் கிடையாது, ஆனால் கண்டிப்பு இருக்கலாம். ஓகே, நான் வந்து கோவப்பட்டாலும் வந்து சார் வந்து கோவப்பட்டா வந்து எங்களுக்கு கோவமே வரமாட்டேங்குது, அவங்க மேல வருத்தம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. காரணம் நீங்க சொன்ன மாதிரிதான், வெளியில வந்து கோபம் கட்டுற மாதிரி காட்டிக்கிட்டு ஆனா மனசுல பாதிப்பு வந்து இருக்காது. அவங்க வேலை வாங்கிருக்காங்க, அந்த மாதிரி நான் செய்ய வேண்டிய சூழ்நிலை. ஓகே, அவங்க சார் பேசுனா எங்களுக்கு கோபமே வரமாட்டேங்குது, மத்தவங்க பேசுனா எங்களுக்கு கொஞ்சம்
வருத்தம் ஏற்படுதுன்னு ஷேர் பண்றாங்க. ஓகே, தேங்க்யூ பிரதர். ஓகே, வேற யாராருக்காவது ஏதாவது கொஷின்ஸ்? ஒரு சின்ன மெடிடேஷன் கமெண்ட்ரியோட கிளாஸ் சென்ட் பண்ணிக்கலாமா? அக்கா எனக்கு ஒன்று தோணுதுக்கா, சுற்றி எல்லா பொருளும் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனா என்னது இல்லை அப்படின்னு தோணுதுங்கக்கா. ஓகே, நல்லது தானே. அதாவது அதை நீங்கள் நிர்வகிக்கணும், அதை நீங்கள் பொறுப்போடு பார்த்துக்கணும். ஆனால் அதன் மீது உங்களுக்கு இது என்னோடது அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கணும். நிர்வகிக்கின்ற கடமை உங்களுடையது, ஆனால் அது உங்களுடையது கிடையாது. அதுக்கு பேர் ட்ரஸ்டின்னு சொல்லுவாங்க. ட்ரஸ்டி நல்லது தான், ட்ரஸ்ட். ஆனால் வந்து ராம ஆண்டா என்ன ராவண ஆண்டா என்ன எனக்கு ஒரு கவலை இல்லை, அந்த மாதிரி ஸ்டேஜ் கிடையாது. அது நல்ல ஸ்டேஜ்ப்பா, குட். ஸோ நம்ம ஒரு 2 நிமிஷம் ஆத்மஸ்திதியில் இருந்து ஒரு மெடிடேஷன் பண்ணிவிட்டு கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். நான் ஆத்மா திரிகாலதரிசி நிலையிலிருந்து ஒவ்வொரு கர்மத்தையும் புரிகின்றேன். இந்த திரிகாலதரிசி என்கின்ற நிலையானது மாயாஜீத் ஆக்கிவிடுகின்றது. மாயா ஏமாற்றுகின்ற ரூபத்தில் வந்தாலும் பயங்கர ரூபத்தில் வந்தாலும் என்னால் அதை எதிர்கொள்ள முடிகிறது. நாடகமானது நியாயக்காரி, நாடகமானது கல்யாணக்காரி என்ற இந்த ஞான அஸ்திரத்தை கொண்டு என்னால் மாயாவை எளிதாக எதிர்கொள்ள முடிகிறது. எதிர்வரும் சூழ்நிலைகள் ஒரு பேப்பர் புலியை போல, அதற்கு உயிரோட்டம் இல்லை. இந்த எண்ணமானது பயங்கர ரூபமான மாயாவையும் தைரியத்தோடு எதிர்கொள்ள வைக்கின்றது. நான் ஆத்மா, மாயாஜீத் ஆத்மா. நான் ஆத்மா, டபுள் லைட் ஃபரிஷ்தா ஆத்மா. என்னுடைய சர்வ சம்பந்தங்களையும் பரமாத்மாவிடம் வைத்து நான் பிரகாசிக்கின்ற பவித்திரமான ஜோதியாக இருக்கின்றேன். ஒவ்வொரு கர்மமும் பரமாத்மாவிற்கு ஒப்படைப்பதினால், பரமாத்மாவின் நினைவிலிருந்து செய்வதினால், ஒரு கருவி என்ற மனப்பான்மையோடு புரிவதினால் கர்மத்தின் சுமையானது எனக்கு அனுபவமாவதில்லை. அனைத்து கொடுக்கல் வாங்கலும் ஒரே ஒரு பரமாத்மாவுடன் என்கின்ற இந்த நிலையானது என் மனதை சக்திசாலியானதாக ஆக்குகின்றது. எனவே நாள் முழுவதும் டபுள் லைட் ஸ்திதியில் இருக்கின்ற ஃபரிஷ்தாவாக ஆகின்றேன். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.